சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவர்மெண்ட் வேலை வாங்கி தரதாகவும் நஷ்ட ஈடு எவ்வளோ ரூபானே ₹1 கோடி உறுதியாக தரதா இந்த பொண்ணுக்கு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்டாஃப் வேலைக்காகவும் ₹1 கோடி நிதிக்காகவும் நம்பி மாமாவோட பிரேதத்தை வாங்குறோம். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என இந்து அமைப்புகள் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வந்தன. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி GR சுவாமிநாதன் டிசம்பர் 1 அன்று இதற்கு அனுமதி அளித்து உத்தரவிட்டார். ஆனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை காரணமாக தமிழக அரசு மற்றும் கோவில் நிர்வாகம் அதை செயல்படுத்த மறுத்து வழக்கம் போல் உச்சிப்பிள்ளையார் கோயில் பகுதியில் மட்டுமே தீபம் ஏற்றியது. இதனால் சம்பவத்தன்று போலீசாருக்கும் இந்து முன்னணியினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு போராட்டம் வெடித்தது. அதே சமயம் உடனடியாக செயல்பட்ட காவல்துறையினர் போராட்டத்தை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனிடையே இது தொடர்பான வழக்குகள் நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளன. இந்த நிலையில் திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற அனுமதி மறுக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முருக பக்தரான பூர்ணச்சந்திரன் டிசம்பர் 18 அன்று மதுரை அவுட்போஸ்ட் பகுதியில் உள்ள போலீஸ் பூத்தில் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டார். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பூர்ணச்சந்திரனின் உடல் பிரேத பரிசோதனைக்காக மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மருத்துவமனை வாசலில் பாஜக மற்றும் இந்து அமைப்பினர் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. ஒரு பிரிவினர் கோஷங்கள் எழுப்பி போராட்டம் நடத்த, மற்றொரு பிரிவினர் வாயில் கருப்பு துணி கட்டி மௌன போராட்டத்தில் ஈடுபட்டனர். பதற்றத்தை தவிர்க்க போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நேரில் சென்று பூர்ணச்சந்திரனின் மனைவி மற்றும் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். பாஜக மற்றும் இந்து அமைப்புகள் சார்பில் குடும்பத்திற்கு ₹10 லட்சம் நிதியுதவி அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம், மதுரை மாநகர மாவட்ட பாஜக தலைவர் மாரி சக்கரவர்த்தி உள்ளிட்ட பல நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதனிடையே இந்த விவகாரத்தை தங்களது அரசியல் லாபத்திற்காக பாஜக பயன்படுத்துவதாக பூர்ணச்சந்திரனின் குடும்பத்தினர் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் இது தொடர்பாக அங்கிருந்த பாஜக மற்றும் இந்து முன்னணியினருக்கும் பூர்ணச்சந்திரனின் உறவினர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பல ஆண்டுகளாகவே அமைதியாக இருந்த திருப்பரங்குன்றம் அண்மை காலமாகவே சர்ச்சையில் சிக்கி தவித்து வருகிறது. இரு மதத்தினரும் சகோதரத்துவத்துடன் தங்களது கடவுள்களை வழிபட்டு வந்த நிலையில் தற்போது சிலரால் குந்தகம் ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த விவகாரம் எப்போது பெரிய அளவில் வெடிக்குமோ என்ற அச்சத்தில் இருக்கையில் பூர்ணச்சந்திரனின் மரணத்தை அரசியலாக்கி பெரும் அசம்பாவிதத்துக்கு வழிவகுக்க வேண்டாம் என்று அப்பகுதி மக்களே வலியுறுத்துகின்றனர். கவர்மெண்ட் வேலை வாங்கி தரதாகவும் நஷ்ட ஈடு எவ்வளோ ரூபானே
இல்லண்ணே எவ்வளோ அமௌண்ட் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் சொல்லிடுவோம் ஓப்பனாக. 1 கோடி ரூபாவும் உறுதியாக தரதா இந்த பொண்ணுக்கு சொல்லியிருக்காங்க. இதை வந்து இந்த பொண்ணு வந்து நம்பி, அண்ணே சொன்னதை நம்பி, கவர்மெண்ட் ஸ்டாஃப் வேலைக்காகவும் 1 கோடி ரூபா நிதிக்காகவும் நம்பி, இந்த பொண்ணு 2 பசங்க இருக்காங்க, அதுக்காக நம்பி இந்த பொண்ணு வந்து இந்த விஷயத்தை இதோட நிப்பாட்டி நம்ம எங்கள் மாமாவோட பிரேதத்தை வாங்குறோம். இதை நீங்கள் வந்து முழுமையாக பதிவு பண்ணிக்கோங்க. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.